அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2023-24 பள்ளி மாணவர் சேர்க்கை 37 லட்சம் சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யுடிசி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், யுடிசி பிளஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுடைய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அளவிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த 2 ஆண்டுகளா 26 கோடியாக இருந்த 26 கோடியாக இருந்த இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஆண்டு பார்த்தோம்னா 24 கோடியாக கம்மியாயிருக்கு. இந்தியா முழுவதுமே பீகார்ல அதிக அளவில் கம்மியாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா அளவில் பார்க்குறப்ப 37 லட்சம் சரிஞ்சிருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த மாணவர் சேர்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20% வந்து சிறுபான்மையினர்களாக இருக்காங்க. 79% அந்த 20% சிறுபான்மையினர்கள்ல எவ்வளவு பேர் பார்த்தோம்னா 70% 80% கிட்ட முஸ்லிம்கள், 10% மேல கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி வகுப்பு வாரியாகவும் நமக்கு என்னென்ன மதங்கள் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு செய்தி தான் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நீலக்கொடி சான்று என்றால் என்ன? இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத செய்திகளில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. தமிழக அரசாங்கம் கூட இந்த வருஷம் நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில கடல் பகுதிகளை குறிப்பிட்டு இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம நீலக்கொடி சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடலோடைய அந்த தரத்தை அளவிடுவதற்கான ஒரு அளவுகோல் தான் இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அமைப்புல பொறுத்த வரைக்கும் இந்தியா உட்பட 77 நாடுகள் 65 அமைப்புகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 33 தரநிலைகள், அதாவது இங்கிலீஷ்ல கிரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 33 கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி தான் இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது நமக்கு வழங்கப்பட்டுட்டு வருது. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 13 கடல்கள் இருக்கு. தமிழகத்திலிருந்து கோவளம் பீச் பார்த்தோம்னா இந்த நீலக்கொடி சான்றிதழ் வாங்கின ஒரு பீச்சா இருக்கு. சரிங்களா? என்ன மாதிரியான அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடற்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைக்கு வெளியில பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. கடல் ஆமைகள் முட்டையிடக்கூடிய இடம், ஆமைகள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளுக்கு எந்த ஒரு தடையும் இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இந்த திட்டத்துக்காக நிரந்தர சாலைகளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே தான் அந்த கடற்பகுதியில் பயன்படுத்தணும், அந்த பீச்சில் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா அரசு துறைகள், இந்த விண்ணப்பிக்கக்கூடிய அரசு துறைகள்லாம் வந்து பார்த்தோம்னா தேசிய கடலோர மேலாண்மைக்கான மையத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா கழிவறைகள் கட்டி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா கடற்கரையோடைய அந்த இயற்கை தோற்றத்தை எந்த விதத்திலையும் மாற்றிடக்கூடாது. நமக்கு குளியல் அறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 33 கிரைட்டீரியாஸ் இருக்கு. இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பீச்சஸ்க்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நன்றி.